ராம் ராம் அண்ணா, நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கேளா? குழந்தைகள்லாம் எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காளா? ஒன்றும் இல்லைண்ணா, ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தா, இந்த 5 நாள் கல்யாணம், இந்த சௌபாகிய இது ஔபாசன முறைப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா, அந்த 5 நாள் என்னென்ன செய்வா? வீட்டில் என்ன எப்படி இருக்கணும்? நேம நிஷ்டை எப்படி இருக்கணும்? குழந்தைகள் யாராவது 5 நாளில் அந்த லேடிஸ் குழந்தைகள் ஏதாவது ஆற்றுல இல்லைன்னா எப்படி இது பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ டவுட் கேட்டிருக்கா. 5 நாள் மெயினாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்கண்ணா. தேங்க்யூ. ராம் ராம், நமஸ்காரம். 5 நாள் கல்யாணங்கிறது முதல் நாள் பூர்வாங்கத்தோடு சேர்த்து மொத்தம் 6 நாள் வரும். அது முதல் நாளைக்கு அந்த இதெல்லாம் பண்ணுவோம், விரதங்கள்லாம் பண்ணுவோம், பிள்ளையாத்தில் பூர்வாங்கம். அது எங்கே வேணாலும், மண்டபத்தில் வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் சாயங்காலம் இது நிச்சயதார்த்தம் அதெல்லாம் ஆகிடும். மறுநாளைக்கு கல்யாணம். கல்யாணத்தில் இருந்து தான் ஆரம்பம். விவாகம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரவிஷ்ய ஹோமம் அப்படின்னு ஆற்றுக்கு போய் அந்த கர்மாவை அன்றைக்கி சாயங்காலம் பண்ணணும். விவாகம் முடிஞ்சோடனே விவாகத்துக்கான அந்த ஹோமம், சப்தபதி, ராஜஹோமம் அதெல்லாமே நடக்கும். அதோட அன்றைக்கி கார்த்தால பூர்த்தி ஆகிடும். இங்கேருந்து அக்னியை எடுத்துட்டு அந்த விவாகம் ஹோமம் பண்ண அக்னி இருக்கணும், அந்த அக்னியை 5 நாளைக்கு பாதுகாக்கணும். அதுக்காக தான் அந்த ஔபாசன பானை அதெல்லாம் வாங்குவோம், மண் பானை அதெல்லாம். அதில் தவிடெல்லாம் போட்டு முட்டானு இல்லைன்னா விராட்டியை வச்சு அந்த அக்னியை பாதுகாத்து, அது வாத்தியார்கள்ட்ட சொன்னால் 5 நாள் கல்யாணம்னா அந்த வாத்தியார்கள் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பாதுகாத்து தருவா. அங்கேருந்து ஹோமம் மண்டபத்துலேருந்து அந்த அக்னியை எடுத்துட்டு அந்த தம்பதிகள் 2 பேரும் அக்னியை எடுத்துட்டு ஆற்றுக்கு போயிடணும். அந்த பிள்ளையோட ஆற்றுக்கு, மாப்பிள்ளை ஆற்றுக்கு. அங்கே கிளம்பறச்ச ஒரு மந்திரம் இருக்குது, பதிப்பிரயாண மந்திரம்னு. அந்த மந்திரத்தையும் சொல்லி வைப்பா வாத்தியார்கள். அப்புறம் அங்கே போன உடனே அங்கே போய் பிரவிஷ்ய ஹோமம் அப்படின்னு அன்றைக்கி சாயங்காலம் ஒரு ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த அக்னியிலேயே சாதம் வச்சு இன்னொரு ஹோமம் பண்ணுவாள். எல்லாமே ஒரு அரை மணி நேரம் வேலை. அப்புறம் ஆக்னேயஸ்தாலி பாகம்னு அது முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலத்தில் தான் உபாசனம் முதல்ல ஆரம்பிச்சுக்கணும். பகலில் ஆரம்பிக்கிறது இல்லை. உபாசனம்னாலே அது சாயங்காலம் தான் ஆரம்பிப்பா. உபாசனம் ஆரம்பம் அன்றைக்கி தான். அந்த உபாசனம் என்றைக்கு ஆரம்பிக்கிறாளோ அதுதான் முதல் நாள். அன்னையிலேருந்து ஆரம்பித்து 5 நாளைக்கு தான் விவாகம். அதில் இப்போ 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறா, சாயங்காலம் ஆரம்பித்தாச்சு உபாசனம் அப்படின்னா, அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து 2ஆம் தேதி கார்த்தால சாயங்காலம் உபாசனம், 3ஆம் தேதி கார்த்தால சாயங்காலம் உபாசனம், 4ஆம் தேதி கார்த்தால சாயங்காலம் உபாசனம், 5ஆம் தேதி கார்த்தால காலங்கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி 4 மணிக்கே ஹோமம் ஆரம்பிச்சிருவா. அதுக்கு சேஷ ஹோமம் அப்படின்னு பேர். இதுக்கு நடுவில் அந்த முதல் நாள் அன்னைக்கு உபாசனம் பண்ணுறோமோன்னோ அது ஆனதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி புரச கட்டை, சமித்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுண்டு 2 மாப்பிள்ளையோட வஸ்திரத்துலேருந்தும் பொண்ணோட வஸ்திரத்துலேருந்தும் 2 வஸ்திரத்துலேருந்தும் ஒரு நூல் எடுத்து அந்த நூலை அதுக்கு அந்த இதில் சாத்தி அதில் கந்தர்வராஜனை ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணி அந்த 4 நாளைக்கும் அந்த கந்தர்வராஜனையும் அங்கேயே பத்திரமா வச்சுக்கணும். அந்த கந்தர்வராஜா அந்த பூஜை பண்ண அந்த சமித்து கட்டை அதையும் கூடயே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இது பாலிகை தெளிப்பாலொன்னும் அந்த பாலிகையும் டெய்லி கார்த்தால சாயங்காலம் ஒரு வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணி அதுக்கு ஒரு ஜலம் தெளித்து அதையும் நல்லா வளர்த்துட்டு வரணும். கார்த்தால சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு உபாசனம் 2 வேலையும் பண்ணிட்டே வரணும். வாத்தியார்கள் யாரையாவது வர வச்சிடணும். வர வச்சுட்டா அவள் தான் அந்த அக்னியை எடுத்து வச்சுட்டு அதை புதுசாக தவிடு போட்டு விராட்டி முட்டான்லாம் வச்சு அதை அக்னியை மாற்றி உபாசனம் பண்ணி வச்சுட்டு திரும்ப அந்த அக்னியை எடுத்து வச்சுட்டு போயிடுவாள். அதே அக்னியை தான் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். வேறு புதுசாக கற்பூரம் வச்சுலாம் ஏற்றக்கூடாது. அந்த அக்னியே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். அது அவளுக்கு தெரியும். அவள் அதை அழகாக மாற்றி வச்சுட்டு போவாள். அதுக்கு தேவையான சாமான்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம்னா அவள்கிட்டயே கேட்டால் லிஸ்ட்டு கொடுத்துருவாள். பண்ணி வைக்கிற வாழ்க்கையே அவள் அதை நமக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவா. அதுக்கு என்ன தட்சணை உண்டோ அதெல்லாமும் அவளுக்கு கொடுத்துடணும். 5ஆவது நாள் அன்னைக்கு, அதாவது 1ஆம் தேதி ஆரம்பித்தா 5ஆம் தேதிங்கிறது 5ஆம் தேதி காலங்காத்தால 4 மணிக்கு சேஷ ஹோமம்
அப்படின்னு இந்த விவாகத்தோட பூர்த்தி அன்னைக்கு தான் நடக்கும். சேஷஹோமம் முடிஞ்சு அன்னைக்கு அந்த கந்தர்வராஜன் அந்த சமயத்துலேருந்து உத்தாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில கிரியைகள்லாம் இருக்குது. அந்த தம்பதிகள்லாம் அந்யோன்யமாக இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சில கிரியைகள்லாம் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு தாம்பூல சருவணங்கள் அதெல்லாம் பண்ணி வைப்பா. அப்போ தான் வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது அதெல்லாம் பண்ணி வைப்பா. எல்லாமே சூரியோதயத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கணும். 2 பேருக்கும் மங்கள ஸ்நானம். தம்பதிகள் 2 பேருக்கும் ஸ்நானம் ஆகி மறுபடியும் சந்தியாவந்தனம் உபாசனம் அதெல்லாம் ஆன உடனே பிரதமார்த்தவ சாந்தி ஹோமம் அப்படின்னு அந்த சாந்தி கல்யாணத்துக்காக ஒரு ஹோமம் பண்ணுவா. அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் நல்ல நேரம் பார்த்து பிரதமார்த்தவ சாந்தி அந்த சாந்தி கல்யாணம் சொல்லக்கூடிய அந்த கிரியைகளை அன்னைக்கு ராத்திரி பண்ணுவா. அதுக்கும் மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி அதுக்கும் வாத்தியாரை வர வைக்கணும். வாத்தியாரை வர வச்சு ஒரு விக்னேஸ்வர பூஜை பண்ணி அதுக்கு சங்கல்பம் இருக்குது. சங்கல்பம் பண்ணிட்டு அந்த மந்திரங்கள்லாம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த நல்ல நேரத்தில் அவளை உள்ளே அனுப்புறது. இப்படி இதுதான் 5 நாள் விவாகம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சம்சயம் இருக்குன்னா சொல்லுங்கள். டெய்லி கார்த்தால ஒரு 1/2 மணி நேரம் சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் 5 நாள் கல்யாணம் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஜோராக யதாவிதியாக சாஸ்திரோக்தமாக ரொம்ப நல்லா பண்ண முடியும். பண்ணிக்கிறதுனால அந்த தம்பதிகளுக்கும் ரொம்ப சிரேயஸ் ஏற்படும். பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் விசேஷ ஒரு சக்தியோடு அவளோட ஜனனம் ஏற்படும். அப்படிங்கிறதுல எந்த சம்சயமும் இல்லை. ராமராமா.